வர்றோம் சார். நம்ம அடுத்ததாக பேசுவதற்கு புரட்டாதி நட்சத்திரம் பற்றி அடுத்ததாக பேசுவதற்கு ஈரோட்டைச் சேர்ந்த திரு நாகராஜ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கிலேயே. அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல 27 நட்சத்திரங்கள்ல வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு வர்றோம். அதுல இந்த வாரத்துல பார்த்தோம்னாக்கா 25வது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி நாம பேச போறோம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா கும்பராசியில 1, 2, 3 பாதங்களும், மீன ராசியில 4ஆம் பாதங்களும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துள்ளது. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல 3வது நட்சத்திரமாக இந்த பூரட்டாதி வருகிறது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய இந்த கடவுள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா குபேர பகவான். இதனுடைய மரங்கள் பார்த்தோம்னாக்கா நம்ம மாமரம், மாம்பழம் இந்த பூரட்டாதிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல இந்த பூரட்டாதி அப்படின்னாவே பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவோம். இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னாக்கா பைபாஸ் ரோட குறிக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இடம் வாங்கி போடுறது, கடை கட்டி வாடகைக்கு வர்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த பைபாஸ் ரோடு போகக்கூடிய, அதாவது மெயின் ரோடு அல்லது பைபாஸ் ரோடு, ஹைவேஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா அதுல தோல்விங்கிறதுக்கு பேச்சே கிடையாது. இந்த பூரட்டாதி அப்படின்னாக்கா இது ஒரு பணக்கார நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க பெரும்பாலும் பணக்காரரா தான் இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், அல்லது ஆரம்பத்திலேயே வசதி வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா வளர வளர கண்டிப்பா சொத்து சுகங்கள்லாம் குறைவே இருக்காது. ஆனா எப்பவும் கடன்காரராகவும் இருப்பாங்க. பணக்காரர் தான் இருந்தாலும் வட்டி கட்டுறது, கடன் இப்ப பார்த்தாலும் இவங்ககிட்ட வங்கியில, வெளியில பைனான்ஸ்ல ஏதாவது ஒரு பக்கம் கடன் வாங்கி கடன்காரராகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல வசதி வாய்ப்பும் இருக்கும். வசதி வாய்ப்புகள் குறைவில்லை. இது சூரிய பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது முன் ஜென்மத்துல இந்த நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா 3 தலைமுறைகளாக பெண்களால் சாபம் பெற்ற நட்சத்திரம் சொல்லுவாங்க. தாய், மனைவி, மகள் இப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் செய்த அல்லது செய்ய தவறிய அல்லது துரோகத்தினாலோ செய்ய தவறிய விஷயத்தினாலேயோ அந்த தவறுக்காக இந்த ஜென்மத்துல அவங்க அந்த தவறை சரி செய்வதற்காக எடுத்த பிறவிதான் பூரட்டாதின்னு சொல்லலாம். அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த பெண்களுடைய பேச்சை கேட்டு நடந்தாலும் தவறா போகும். எல்லா பெண்களுக்கும் உதவி செய்யலாமே தவிர ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு ஏதாவது செயல்பாடு செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பா கொண்டு சிக்கல்ல கொண்டு மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த நட்சத்திரம் சூர்பனகை நட்சத்திரம்னு சொல்றோம். சூர்பனகையுடைய பேச்சை கேட்டு ராவணன் என்ன பண்ணனாரு, பாச மிகுதியினால தன்னுடைய சகோதரி தானே சூர்பனகை, அது பாசம் அதனாலதான் கிளம்பி என்ன பண்ணனார், சீதையை தூக்கிட்டு போனார்.
கடைசியில யார் பேச்சையும் கேட்காம சூர்பனகைக்காக ஒரு காரியத்தில் இறங்கி இலங்கை அழிந்தது, நாடு அழிந்தது, குடும்பம், சொத்து, சுகம், மக்கள் எல்லாத்தையும் இழந்தார். அதனால இந்த போராட்டாதியில பிறந்தவங்க மட்டும் எந்த ஒரு செயல் செய்யறதுனாலும் சொந்தக்கார உறவு கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாருடைய எந்த பெண்களுடைய பேச்சையும் கேட்டு செயல்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தன்னுடைய சுயமான முடிவு எது சரியோ அதை செய்தார்களானால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இதுதான் பூரட்டாதியினுடைய நட்சத்திரத்தினுடைய ரகசியம்னு சொல்லலாம். இவர்கள் கண்டிப்பாக லோன் வாங்குறதுக்கோ கடன் வாங்குறதுக்கோ தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா இவங்களுக்கு சொத்து சேரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக லோன் வாங்கி சொத்து வாங்கி போட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமா கடன் அழைச்சிட்டே வந்துடலாம். கடன் அடைஞ்சதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்ல வச்சு மறுபடியும் ஒரு சொத்து வாங்குறது. இப்படி வாங்க வாங்க பாத்தீங்கன்னாக்கா காலத்திற்கு இவங்களுடைய சொத்து பத்திரம் பாத்தீங்கன்னாக்கா பேங்க்லயோ அல்லது அடமான பதிலையோ தான் கண்டிப்பா இருக்கு. ஆனா சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இது அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்களுக்கு சேரும். நமக்கு கடன் ஆயிடுச்சு மாட்டிக்கோ பயந்துக்கோ அப்படின்னு பயப்படவே கூடாது. வருமானம் 1000 ரூபாய் வருதுன்னா கண்டிப்பா 1100 ரூபாய் செலவு கண்டிப்பா இருக்கும். காரணம் வட்டி கட்டதெல்லாம் சேர்த்து கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். தைரியமாக துணிச்சலாக இறங்கி செயல்பட்டார்களே ஆனால் இவர்கள் சொத்துல பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் மீறிய கோடீஸ்வரராகத்தான் இருப்பார்கள். அதனாலதானே என்னவத்திலே இது குபேரனுடைய நட்சத்திரம்னு சொல்றது. இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலயே குரு திசை நடக்கிறதுனால படிப்புல நல்ல கில்லாடியா இருப்பாங்க. படிப்பு நல்லா வந்துடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டபுள் டிகிரி வாங்கிடுவாங்க. நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டிலே இருப்பாங்க. அதனால படிப்புல இவங்களுக்கு எந்த விதத்துல குறைவே இருக்காது. அடுத்தது வரக்கூடிய உங்களுக்கு சனி திசை பாத்தீங்கன்னாக்கா இள வயசுலயே சனியும் வந்துடுறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறாங்க. அதே சமயத்துல இளம் வயதிலேயே வேலை வாய்ப்பு கழிச்சு தொழிலுக்கு போய் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஆரம்பத்துல பார்த்தோம்னாக்கா படிப்பு கல்வியும் கூட வந்துடுது. நாட்டு நடப்பு உலக அறிவு எல்லாமே கிடைச்சிருது. படிப்பு முடிச்சு தொழில் அமைஞ்சிரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானமா இருக்கிறதுனால அந்த பாதகாதிபதி தான் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டுல உச்சமாகிறார். வரக்கூடிய மனைவி மட்டும் நல்லபடிக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து கண்டிப்பா சேர்க்கணும். இல்ல அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும். அதே சமயத்துல குருவுடைய நட்சத்திரம் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு லேட் ஆகும், தாமதமாகும். ஆனா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வருஷத்துல குழந்தை கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு 3 வருடங்கள் கழித்து குழந்தை பிறக்கும். அதிகபட்சம் 3ல இருந்து 4 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா குழந்தை உண்டு. ஒருவேளை அவன் ஜாதக ரீதியாக 3, 7, 11 சரியில்லாம இருந்தால் தாமதிக்காமல் கண்டிப்பாக அவர்கள் டெஸ்ட் டியூப் பேபியோ தத்து குழந்தையோ கூட உடனே எடுத்துக்கலாம். தாமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கு 10ஆம் வீடு காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு சனிவனுடைய வீடாக வருவதால்
கண்டிப்பா கர்மம் செய்வதற்கு குழந்தை கண்டிப்பாக உண்டு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தோம்னாக்க சனியுடைய வீட்டிலையும் கும்பராசியிலும் குருவுடைய வீடான மீன ராசியிலும் இருக்கிறது. குரு சனி சேர்க்கை ஒரு சில சலசலப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் குருவுடைய வீட்டிலும் 4ஆம் பாதம் இருப்பதால் எதையும் ஜமாளித்து வெற்றி பெற்றே தீர்வார்கள். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்படவும் மாட்டார்கள். எந்த துறையில் போய் அமர்ந்தாலும் அவர்கள் ஆரம்பத்தில் சிறு சிறு சங்கடங்களை கண்டிப்பா அனுபவிப்பார்கள். இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜமாளித்து நல்ல வெற்றியோடு கண்டிப்பாக வாழ்க்கையை நடத்துவார்கள். இவர்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்வார்கள். சொந்த தொழில் செய்தாலும் குறைந்தது 50 பேருக்கு மேல் 100 பேர் 200 பேர் வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் செய்து பல பேருக்கு வேலை கொடுப்பார்கள். ஏனென்றால் இந்த நட்சத்திரம் சனியுடைய வீட்டிலும் குருவுடைய வீட்டிலும் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 9, 10 குரு சனி தர்ம கர்மாதிபதி. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்ட நட்சத்திரம்னாக்கா அது பூரட்டாதி நட்சத்திரம் தான். அதனால இந்த நட்சத்திரக்காரங்க பேசுவதற்கு மிகவும் அமைதியானவர்கள், ஆனால் முன்கோபம் அதிகமுள்ளவர்களாக இருப்பார்கள். நடுத்தர வயதில் மட்டும் இவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாமே உறவினர்களோ அல்லது அடுத்தவர்களோ கபலீகரம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்திற்கு வரும். ஆகவே இவர்கள் சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் வேறு யாராவது பெயருக்கு மாற்றி வைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அனாமத்தாக யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ அல்லது அனாமத்தாகவோ பறிபோவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம், அரசியல்வாதிகள் இவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். அவர்களால் கூட இவர்களுக்கு இவர்களுடைய சொத்தின் மீது பிரச்சனைகள் ஏற்பட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட வரலாம். ஆகவே இவர்களுடைய மத்தியம வயதில் மட்டும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு 40 ஒரு 55 வயது வரைக்கும் சொத்தை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடிக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது மிகவும் நல்ல நட்சத்திரமே. அதே சமயத்தில் முன் ஜென்மத்தினுடைய சாபத்தை அதிகமாக வாங்கிய நட்சத்திரமும் இதுவே. இதற்குண்டான பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று முறையாக பரிகாரம் செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த சாபங்கள் நீங்கி அருமையான வாழ்க்கை அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா கொடுத்திருக்காங்க. குபேரன் பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.